ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்டிச் சேனல். யாரெல்லாம் மகிதா ஸ்டிச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ரசப்பொடி பண்ணுறது எப்படின்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கப்பில் வந்து கடலப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதே கப்பில் வந்து தனியாவை மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து வந்து ஒரு பேனில் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இன்னொன்று ஒரு கிண்ணத்தில் வந்து மிளகு சீரகம் அரை கப் எடுத்துருக்கிறேன். இதையும் வந்து சேர்த்து பேனில் நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து 12 காஞ்ச மிளகாய் நீட் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போடணும். ப்ளஸ் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை வந்து காஞ்ச கருவேப்பிலையாக போடுங்க. ஈரமான கருவேப்பிலையை போடாதீங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் வந்து பொடியாக இருக்கிற பெருங்காயத்தூள் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கட்டி பெருங்காயம் போடுங்க. நல்லாயிருக்கும் வாசனையாக. அதை போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப சூடாக இருக்கும். சூடாக போடக்கூடாது. மிக்சியில் கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல ஆற விடுங்க. ஆற விட்ட பிறகு மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நைஸாக அரைச்சதை கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. கூடவே ஒரு ஸ்பூன் போட்டு வைங்க. தண்ணி பட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த பொடி வந்து கட்டியாக ஆகிடும். எப்பவுமே ஈரம் இல்லாத பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப நாள் இருக்கும். யாரெல்லாம் வீட்டில் வந்து இந்த மாதிரி ரசப்பொடி செய்வீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மஹிதா ஸ்டிச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.